எங்கள் பசங்க வேலைக்கு போகும்போதே ஒரு வாட்டி இதேமாரி அமோனியா ஓப்பன் ஆயிடுச்சு. போன பசங்க மொத்தமே மயக்காட்சிக்கு ரோட்டில் விழுந்துட்டாங்க. எங்கள் ஊர் பொம்பளைங்களாம் 20-30 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த பொம்பளைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இந்த ஊரே 2 பட்டிருக்கும். அந்த கம்பெனியாக இருந்திருக்காது நேற்றுக்கு அடிச்சு ஒருத்தழிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க வெளியூருன்றதுனால மூடி மறைச்சிட்டாங்க. ஏற்கனவே இது மாதிரி 2-3 தரம் ஆயிருக்குது. இந்த கம்பெனி ரொம்ப கழிவு நீர் மொத்தம் வெளியேற்றிடுறாங்க, அவ்வளோதான். இந்த கம்பெனினால ஊருக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? கை கால்லாம் ஒருத்தங்க ஒழுங்காக இருக்காது. அந்த கம்பெனி எங்களுக்கு பாதிப்பு தான் வருது. நாத்து அடிக்குது சார், மூச்சு விட முடியல, கண்ணு எரிச்சல் எடுக்குது. அது சுவாசிக்கும் போது எங்களுக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு. கம்பெனி ஒழுங்கா ரன் பண்ணணும். கேஸ் எல்லாம் எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிச்சிருக்கணும். அசால்ட்டா இருந்ததுனால தான் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கம்பெனி இங்க இருக்கவே கூடாது. நேற்று காலை தொட்டு இன்று வரைக்கும் தமிழ்நாட்டையே மிகவும் உலுக்கி கொண்டிருக்கிற சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகை பேரில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு. கன்னிகை பேரில் ஒரு தொழிற்சாலை இருக்குது. சென்ட் பால்ஸ் கடல் உணவுகளை பதப்படுத்துகிற ஒரு தொழிற்சாலை. அது பிற நாடுகளுக்கும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீ ஃபுட்ஸை, குறிப்பாக இறாலை பதப்படுத்துகிற தொழிற்சாலை அங்கே இயங்கி கொண்டு இருக்குது. அங்கே அமோனியா வாயு கசிஞ்சிருச்சு. 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 6 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று மாலை வரை செய்திகள் பரபரப்பாக இருந்துச்சு. அதன் பின்பு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக கூடிய அருண்ராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து 6 பேர் இறந்து போல 2 பேர் இறந்து போயிருக்காங்க, 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, 70க்கும் மேற்பட்டவர்கள் பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்டவர்களை அங்கே ஒரு முகாமில் தங்க வச்சு அவங்களுக்கு உரிய பரிசோதனை மேற்கொண்டுட்டு வரோம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தாங்க. நேற்று முழுவதும் இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலையில் அமோனியா கசிவு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு விசாரணைகள் போயிட்டு இருந்தது. நேற்றைய தினமே தேசிய பேரிடர் மீட்பு குழு அந்த ஆலையை தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்றைய தினம் காலை சட்டமன்றம் கூடுது. சட்டமன்ற விவாதம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அப்போ தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக கூடிய பர்வேஸ் அவர்கள் 110 விதியின் கீழே நேற்றைய தினம் நடைபெற்ற விபத்து பற்றி விரிவாக பேசியிருந்தார். அதில் 5 பேர் வடமாநில தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை அளிச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன 5 பேரோட உடலையும் நாங்கள் தமிழ்நாடு அரசு தங்களுடைய சொந்த செலவில் இங்கே இருந்து அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இந்த வாயு கசிவு ஏற்பட்டுச்சு, ஏன் திடீர்னு ஒரு 70 பேர் பாதிக்கிற அளவுக்கு ஒரு நச்சுத்தன்மை கொண்ட வாயுவா அமோனியா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி படிக்கும்போது இறால் பதப்படுத்தும் பனைகளாக இருக்கட்டும், இல்லை உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலைகளில் இந்த மாதிரியான ஒரு வாயு பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. எதற்கு இந்த வாயு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனடியாக குளிர்விக்கிறதுக்காக இந்த வாயு பயன்படுத்துகிறாங்க. எப்பயுமே ஒரு பொருளை குளிர்விக்கிறது படிப்படியாக படிநிலையில் ஏற்படும். இந்த மாதிரி தொழிற்சாலைகள் உடனடியாக அதை குளிர்விக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரியான வாயுகளை பயன்படுத்துகிறாங்க. இருக்கலே மலிவான விலையில் இருக்கக்கூடிய வாயு இந்த அமோனியா வாயு. இந்த அமோனியா வாயுவை சேமித்து வைக்கக்கூடிய டேங்க்ல இருந்து தான் முதல்ல கசிவு ஏற்பட்டிருக்கு. அது அந்த ஆலையில் முதல் தளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வாயு கசிவு ஏற்பட்ட உடனே அருகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை முதல்ல தாக்கியிருக்கு. எப்படி ஒரு ஊழியர்களே அதே ஆலைக்குள்ளே தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தொழிலாளர் நல சட்டத்தில் அதற்கான உரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதற்கான ஏதாவது விதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதிகளுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அதிகமான வாயுகளை பயன்படுத்தக்கூடியது, இல்லை உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலை இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலைகளை அங்கே வேலை பார்க்குறவங்கள அங்கே தங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தொழிலாளர் நல சட்டத்தோட விதியாக இருக்குது, தொழிற்சாலைகளோட விதியாக இருக்குது. அந்த விதியை மீறி அங்கே வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை தங்க வச்சுருக்காங்க. ஆலைக்கு பின்புறம் அவங்க தங்கியிருக்கிற குடியிருப்பு இருந்திருக்கு. இங்கே 60க்கும் மேற்பட்டவர்கள் பணியில் இருந்திருக்காங்க. ஏன்னா நேற்றைய தினம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, வார விடுமுறை நாள். அப்போ ஒரு 60 பேர் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே ஓய்வில் அவங்களோட அறையில் தங்கி இருக்காங்க. இங்கே கசிந்த வாயு இந்த 60 பேர் சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக நெடி ஏறுது. அமோனியா வாயுவை சுவாசிச்சோம்னா மூக்கு எரிச்சல் ஏற்படும், கண் எரிச்சல், வாயிலிருந்து ரத்தம் வரும், மூக்கிலிருந்து ரத்தம் வரும், ஒரு சில பேருக்கு காதிலிருந்து ரத்தம் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அது நுரையீரலை பாதிக்கிறதுனால ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு உடனடியாக அவங்க மயக்க நிலை அடைவாங்க, இல்லை வாந்தி ஏற்படுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் அங்கே இருக்கிற தொழிலாளர்களை வந்து அந்த வாயு வந்து பாதிச்சிருக்கு. அதன் பின்பு குடியிருப்பு பகுதிக்குள்ளே அது முழுமையாக போனதுனால அங்கேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 120 200 பேர் வந்து அந்த இதில் வந்து தங்கியிருந்ததாக வந்து தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கும் போது அதிகமாக உடனடியாக வெளியேற முடியல அவங்களால, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் உடனடியாக அவங்களால வெளியேற முடியலன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாயு கசிஞ்சிச்சுன்னா அபாய ஒலி எழுப்பணும் அப்படிங்கிறதான் தொழிற்சாலை விதிமுறையின் சட்டத்தின்படி உண்டு. ஆனால் அந்த தொழிற்சாலையில் எந்த ஒரு அபாய ஒலியும் வந்து எழுப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து சொன்னாங்க. ஒருவேளை அபாய ஒலி ஏற்பட்டிருந்தால் நாங்கள் உடனடியாக அங்கே போயிருக்க முடியும், எங்களாலும் அங்கே போக முடியல, அங்கேயும் உடனடியாக அபாய ஒலி கேட்காதனால அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வந்து செயல்பட்டு வருவதாக அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து அடிக்கடி அவங்க கழிவு நீரை வந்து திறந்து விட்டுருவாங்க. ஒருவேளை மழை ஒரு தூத்தல் விழுந்தால் கூட, அதாவது ஒரு தூறல் விழுந்தால் கூட உடனடியாக கழிவு நீரை வந்து திறந்து விட்டுருவாங்க. இதனால எங்களுக்கு பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. கழிவு நீர் இந்த மேம்பாடு அப்படிங்கிறது எந்த தொழிற்சாலையும் சரியாக பின்பற்றவில்லை அப்படிங்கிறதான் எல்லா தொழிற்சாலையும் சுற்றி இருக்க மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பல தொழிற்சாலைகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இந்த மாதிரி தான் ஒரு தொழிற்சாலை வந்து மீன் பதப்படுத்துற தொழிற்சாலை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியிலும் சரியாக கழிவு நீரை வந்து மேம்படுத்தல, கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாம அப்படியே நிலத்துல வந்து திறந்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள், பொட்டலூர்னி மக்கள் வந்து தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே போலதான் அதே பிரச்சனை எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகை பேரூர் மக்களும் வந்து சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இந்த மாதிரி மீன் பதப்படுத்துற தொழிற்சாலையா இருக்கட்டும், இல்ல உணவு பதப்படுத்துற தொழிற்சாலையா இருக்கும், குறிப்பாக இந்த இறால் பதப்படுத்துற தொழிற்சாலையா இருக்கக்கூடிய கழிவுகள் நேரடியாக எந்த ஒரு சுத்திகரிப்பும் செய்யாம கடல்லையோ நீர்லையோ இல்லை நிலத்திலேயோ வந்து திறந்து விடுறாங்க. இதனால சுற்றி எங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அந்த கழிவிலிருந்து வர்ற துர்நாற்றம் எங்களால் அந்த பக்கமே போக முடியல. ஒருவேளை அதை சுவாசித்தோம்னா எங்களுக்கு பல நோய்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளும் வந்து நொய்யல் நதியில் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சாயப்பட்டறைகள், பல சாயப்பட்டறைகள் எந்த ஒரு கழிவு நீர் மேம்பாடுமே செய்யாமல் ஒருவேளை ஆற்றில் தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே அவங்களுடைய கழிவுகளை திறந்து விடுறத பல காணொலிகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ கூட வந்து ஒரு ஆற்றில் மிகப்பெரிய நுரையை வந்து உருட்டி கொண்டு வந்ததெல்லாம் நம்மளால் பார்த்துருக்கோம். நொய்யல் நதி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய தோல் 18 சாலைகளாக இருக்கட்டும், இல்லை சாயப்பட்டறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் கூடிய கழிவுகள், குறிப்பாக இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து எந்த ஒரு சுத்திகரிப்பையும் செய்யாமல் பெரிய டேங்க்ல வந்து தேக்கி வச்சுக்கிறாங்க. ஒருவேளை மழை பெஞ்சாவோ இல்லை ஆற்றில் தண்ணி வந்தாவோ உடனடியாக அவங்க எந்த ஒரு சுத்திகரிப்புமே செய்யாமல் திறந்து விட்டுறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பல பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே குற்றச்சாட்டை இந்த மக்களும் வந்து வைக்கிறாங்க. அந்த கம்பெனிலேருந்து சாயந்தரத்து மேலே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது ஓப்பன் பண்ணாக்கா அதில் இருக்கிற டெஸ்ட்டு அந்த கழுவுறாங்கல்ல அந்த தண்ணி, அது திறந்து விடும்போது பயங்கர ஸ்மெல் அடிக்கும். டெய்லி திறந்து விடுவாங்களாக்கா? சாயந்தரத்தில் தான். அது வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத டைமு, சாயந்தரத்தில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுதுங்கள, அந்த மாதிரி டைமில் திறந்து விடுவாங்க. அந்த ஸ்மெல் வரும்போது நம்மளுக்கு மயக்கமே வரும். இங்கே இருக்கிறவங்க இந்த வழியில் எல்லாமே கேட்டு பார்க்கலாம், இந்த ஊர் ஃபுல்லாகவே கேட்டு பார்க்கலாம். நீங்கள் ஸ்மெல் வரும். அது வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அது சின்ன குழந்தைங்களெல்லாம் அது பாதிச்சிச்சுன்னா என்ன நோய் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போவே ஊர்பட்ட நோய் கடுக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அதுங்க நம்ம ஆளுங்க போயிட்டு எத்தனையோ வாட்டி கேட்டுட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரங்களுக்கு மேலே அதிகாரிங்களுக்கு காசு கட்டி சரி கட்டிக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. எங்கள் பசங்க வேலைக்கு போகும்போதே ஒரு வாட்டி அமோனியா, இதேமாரி அமோனியா ஓப்பன் ஆயிடுச்சு. போன பசங்க மொத்தமே மயக்காட்சிக்கு ரோட்டில் விழுந்துட்டாங்க. அப்போ வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் போனவங்க வந்தவங்களுக்கு தான் அந்த ஸ்மெல்லு வந்ததுனால தலை சுற்றி பசங்க மயக்காட்சி விழுந்துச்சு. அப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உடனே ஆள் வர வச்சு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ இத்தனை உயிர் போய்க்குதாப்பா. அது நம்ம குழந்தைங்களா இருந்தானா வெளியூர் குழந்தைங்களானா இருந்தாப்பா. எல்லாமே சின்ன சின்ன பசங்க வந்து 1 மாதம் தான் ஆச்சு அந்த பசங்க. அப்படியா? ஆமாம். ஏன்னா நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பசங்களை நான் பார்த்தேன். அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைன்னா அந்த கம்பெனியை மூடணும், அவ்வளோதான். அந்த கம்பெனி இப்போ அந்த கம்பெனினால தானே இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அந்த கம்பெனி இல்லை காட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. எங்கள் ஊர் பொம்பளைங்களாம் 20-30 பேர் வேலை செய்கிறாங்க. சப்போஸ் அந்த பொம்பளைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இந்த ஊரே 2 பட்டிருக்கோம். அந்த கம்பெனியே இருந்திருக்காது, நேற்றுக்கு அடிச்சு ஒட்டு தள்ளிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியூருன்றதுனால மூடி மறைச்சிட்டாங்க. ஏற்கனவே இது மாதிரி 2-3 தரம் ஆயிருக்குது. ஆனால் 2 பேர் 3 பேர் செத்துருக்குறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது. சரி கட்டிக்கிறாங்க, ஆளுங்களை வச்சு சரி கட்டிக்கிறாங்க, காசு கொடுத்து சரி கட்டிக்கிறாங்க.
நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த கம்பெனி வந்து ரொம்ப கழிவு நீர் மொத்தம் வெளியேற்றிடுறாங்க, அவ்வளோதான். அது எப்படி விட்றாங்கன்றது ஒரு தூரில் போட்டால் போதும், தூக்கி போட்டுறாங்க. அந்த சந்தில் போட்டு சைடில் வைத்து பழுப்பு வழி காட்டுறேன் நான். ஐயா, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா அந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனினால ஊருக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நாற்று அடிக்கும், இது பாருங்க, கை கால்லாம் ஒருத்தங்க ஒழுங்காக இருக்காது. கம்பெனி க்ளோஸ் பண்ணிடணும், இந்த இடத்துல கம்பெனி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு பாதிப்பு தான் வருது. தண்ணி நீர் தாழ்வு விடுறாங்க, அந்த அமோனியெல்லாம் கலந்து தானே உள்ள போகுது. சரிங்களா? ஏரி குளம் எல்லா குட்டைகளுக்கெல்லாம் போகிறது அந்த இது தானே. அதனால் கால் பண்ணலாம், தப்பு கிடையாது. நாங்களே ரொம்ப நாள் இந்த கம்பெனி வந்ததுலேருந்தே நாங்களும் இது எப்படியாவது போய் கேட்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஊரில் வந்து யாரும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் ரொம்ப நேரம் எங்கள் வீட்டாண்டேருந்து பார்த்தா அந்த கம்பெனி தெரியும். அங்கே தண்ணி திறந்து விட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாற்றடிக்கும், ரொம்ப ஸ்மெல் வரும். எங்களால் வாசலில் நிற்கவே முடியாது, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும். அந்த நாற்றத்துலேயே நாங்கள் நிற்கிறோம் அங்கே வீட்டு வாசல்லையே. கம்பெனி வந்து இங்கே இருக்கவே கூடாது. நாற்றடிக்குது சார், இது நாற்றடிக்கும் போது எங்களுக்கு மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருக்குது. கண் எரிச்சல் எடுக்குது, மூச்சு விட முடியல. அது சுவாசிக்கும் போது எங்களுக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் ஊர் உள்ளே இருக்கக்கூடாது சார், அவ்வளோதான் என் கோரிக்கை. எங்கள் வீட்டுக்காரர் அந்த பக்கத்தில் பெண்ணார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் நேற்றுலேருந்து அவர் சாப்பிடவே இல்லை. இந்த சம்பவத்தை பார்த்து எல்லாம் சின்ன பிள்ளைங்களை கூட்டி எல்லாம் ஓடி வராங்களா, நேற்று எல்லாம் ஓடி வராங்க. நாங்கள் கம்பெனி கேட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், வயசு பசங்க தான் எல்லாமே. சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டுக்கின்னு ஒன்று டவல் கட்டிக்கின்னு பயத்தில் எல்லாம் வெளியே ஓடி வராங்களாம். அவ்வளோ ஒரு ஆபத்து, அவ்வளோ ஒரு அசால்ட்டாக அந்த கம்பெனியை நடத்தியிருக்காங்க. கம்பெனியை வந்து ஒழுங்காக ரன் பண்ணணும். இந்த கேஸ் எல்லாம் வந்து எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிச்சிருக்கணும். அசால்ட்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்கள் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் சொல்கிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, அதிகாரிகள் ஆய்வு நடத்த வரமாட்டேங்காங்க, இல்லை ஒருவேளை ஆய்வு நடத்திட்டு போனாலும் ஒரு அலட்சிய போக்கோடு செயல்படுறாங்க. இங்கே வந்து சரியாக விதிமுறை பின்பற்றப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்காது. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்மளால் கேட்க முடியுது. குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டங்களில் இந்த கோடை காலத்தில் பல பகுதியில் வந்து பட்டாசாலை விபத்து வந்து நிறையமாக வந்து ஏற்படுது. பல உயிர்கள் பறி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கிற அலுவலர்கள் சரியான ஆய்வு வந்து மேற்கொள்ள மாட்டேங்காங்க. சரியான விதிமுறைகளை அந்த பட்டாசாலை தொழிற்சாலை ஓனர்களும் பின்பற்ற மாட்டேங்காங்க. இதனால உயிரிழக்கிறது எங்களை போன்ற தொழிலாளர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களும் தங்களுடைய வேதனைகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அரசு உடனடியாக இதை கருத்தில் கொண்டு எல்லா தொழிற்சாலையும் தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற தொழிற்சாலை எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளணும். சரியான ஒரு குழு அமைக்கணும். அங்கே இருந்து ஆய்வு முடிவுகளை சரியாக அரசுகிட்ட வந்து சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆய்வில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு உடனடியாக வலியுறுத்தணும். இதன் மூலமாக இன்னும் சில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் அரசு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.